ராமநாதபுரம் தொகுதி களம் ஓபிஎஸ்க்கு ஆதரவாக மாறுகிறது. எடப்பாடி பழனிசாமி போட்ட கட்டளை. ஆர்பி உதயகுமார் நியமனம். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்ட பிறகு தனி அணியாக செயல்பட்டு வருகிறார். தற்போது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் சுயேட்சை சின்னமான பலாப்பழம் சின்னத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நேரடியாக களத்தில் மோதுகிறார். ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் களத்தில் இறங்கியுள்ளதால் அந்த தொகுதி விஐபி அந்தஸ்து பெற்றுள்ளது. எனவே அங்கு நவாஸ்கனி விசஸ் ஓபிஎஸ் என களம் மாறியுள்ளதாக பல பத்திரிகைகள் விமர்சனங்கள் எழுதின. குறிப்பாக நவாஸ்கனி மற்றும் ஓபிஎஸ் இடையிலான போட்டி தான் அங்கு அதிகம் என எழுதப்பட்டது. தற்போது ஓபிஎஸ்கே அங்கு முன்னுரிமை எனவும் களத்தில் முந்தி செல்கிறார் எனவும் பல பத்திரிகைகள் செய்திகள் எழுதுகின்றன. இதனால் அதிருப்தி அடைந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அங்கு ராமநாதபுரம் தொகுதியின் மேலிட பொறுப்பாளராக திரு ஆர்பி உதயகுமாரை நியமித்துள்ளார். களத்தில் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நேரடியான எதிரியாக செயல்பட்டு வரும் ஆர்பி உதயகுமார் அங்கு நியமிக்கப்பட்டதன் மூலம் ஓபிஎஸ் அவர்களின் வெற்றியை பறிக்க அதிமுக திட்டமிடப்பட்டுள்ளது. இருந்தபோதிலும் ஓபிஎஸ் அவர்களுக்கு அங்கு சரியான ஆதரவு இருந்த காரணத்தால் அங்கு ராமநாதபுரம் தொகுதியில் ஆர்பி உதயகுமாரின் பேச்சு எடுபடுமா என்ற இன்னொரு பேச்சும் நிலவுகிறது. தொடர்ந்து அரசியல் சார்ந்த காணொலிகள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய கேட்டுக்கொள்கிறோம்.